வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 2 டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸில் டெவலப்மெண்ட் ஆஃப் கியூப் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். வாங்க ப்ராப்ளத்துக்கு நேராக போயிடலாம். எ கியூப் ஆஃப் சைடு 30 ரெஸ்ட் ஆன் பேஸ் ஆன் ஹெச்பி வித் அ வெர்டிக்கல் ஃபேஸ் இன்க்ளைண்டட் 30. அதாவது பேஸ் வந்து ஹெச்பியில் இருக்குன்னா ஒரு ஸ்கொயரை வந்து டாப்பில் வரையணும். அந்த ஸ்கொயரை வரையும் போது ஒரு சைடு வந்து 30 டிகிரி டு XY ஆர் 30 டிகிரி டு VP இருக்கணும். அதுதான் இந்த டேட்டா கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 30 டிகிரி டாப்பில் முதல்ல ஒரு XY லைன் பேஸ் ஒரு 30 டிகிரி லைன் வரைஞ்சி அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் இப்படி வரைஞ்சிருங்க. அவ்வளோதான். தென் கட்டிங் பிளேன் இட் இஸ் கட் பை அ பிளேன் பர்பெண்டிகுலர் VPன்னு சொல்லியாச்சு. அப்போ கட்டிங் பிளேன் ஃப்ரண்ட்டில் லைனாக தெரியும். இன்க்ளைண்டட் 50 டிகிரிஸ் டு HP பைசெக்ட் தி ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரா தி லேட்டரல் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ வாங்க ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி XY லைன் ஒரு 30 டிகிரி லைன், அந்த 30 டிகிரி லைன் மேட்ச் பண்ணி இந்த ஸ்கொயர் பேஸ் ஸ்கொயர் வரைஞ்சிடும். தென் ப்ரொஜெக்டார்ஸ் வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் வியூவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் இந்த ஃப்ரண்ட் வியூ கிடைக்கிறதுக்கு இந்த டாப்பையும் இந்த எக்ஸ்ட்ரீம் பாட்டம் போர்ஷன் வந்து அப்சர்வர் பார்க்கும்போது இந்த 4 தான் ஃபார்தஸ்ட்டாக இருக்குது. அந்த வெர்டிகல் எட்ஜ் தெரியாது, இந்த 4' வெர்டிகல் எட்ஜ் தெரியாது. இப்போ கட்டிங் பிளேனை பார்க்கலாம். மிட் பாயிண்ட் வழியாக வருது. மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 50 டிகிரி லைன் இப்படியோ இல்லை எப்படியோ ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் வெட்டு. இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 50 டிகிரி லைன் இப்படி வரைஞ்சாச்சு. இப்போது டாப் ஃபேஸில் இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இந்த வெர்டிகல் எட்ஜை கட் பண்ணி இந்த வெர்டிகல் எட்ஜ் பண்ணி பேஸையும் கட் பண்ணுது. அப்போ டாப் ஃபேஸில் 2 கட்டிங் பாயிண்ட், 2 3 4, இங்கே 2 மறுபடியும் 6 கட்டிங் பாயிண்ட். அதுதான் ABCDEF அப்படின்ற மாதிரி A', B', C', F' 6 கட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. இப்போது போர்ஷன் ரிமைனிங், போர்ஷன் ரிமூவ்டு, டார்க்கு லைட்டாக காட்பிச்சு. அடுத்து இப்போது இந்த பேஸ் கட்டிங் பாயிண்ட்டையும் டாப் ஃபேஸ் கட்டிங் பாயிண்ட்ஸையும் AFஐயும் பேஸில் இருக்குது, CDன்றது டாப் ஃபேஸில் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், டாப் வியூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ப்ரொஜெக்டார் வரைஞ்சிங்கன்னா A12லையும் F14லையும் வந்துடும். அதே மாதிரி C' C வந்து 2-3லையும் D வந்து 3-4லையும் வந்துடும். ஏன்னா டெவலப்மெண்ட்டில் இங்கேருந்து தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த போர்ஷன் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து டெவலப்மெண்ட் போர்ஷன் பேரலல் லைன் மெத்தட். இங்கேயும் போர்ஷன் ரிமைனிங்கை டார்க்கன் பண்ணியாச்சு. இப்போ பேரலல் லைன் மெத்தட். டாப் ஃபேஸுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன், பேஸுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன். அதில் ஆர்பிட்டரியாக இப்போ வந்து 1' வெர்டிகல் எட்ஜ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் அதை ஸ்டார்ட்டாக எடுத்துட்டேன். அதை ஸ்டார்டிங்காக எடுத்து இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸ் வரலாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் சைடு வந்து 30 இல்லையா, இங்கேருந்து 30 போட்டு ஒரு வெர்டிகல், இங்கேருந்து 30 மெஷர் பண்ணி இன்னொரு வெர்டிகல், இங்கேருந்து 30 வெர்டிகல், இங்கேருந்து ஒரு 30 வெர்டிகல். அப்போ 1 2 3 4 ஸ்கொயர்ஸ் வரைஞ்சாச்சு. ஃபோல்டிங் மார்க்ஸ் இது. இந்த 3 ஃபோல்டிங் மார்க்ஸ் வழியாக நீங்கள் இதை மடக்குனீங்கன்னா, ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கியூப் கிடைச்சிடும். இப்போ ஃபுல் டெவலப்மெண்ட், இது ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்டரல் சர்ஃபேஸ். இப்போ கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணலாம். ஏவும் எஃப்பும் பேஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். சியும் டியும் அகெயின் டாப்பிலேருந்து மெஷர் பண்ணணும். அதர்வைஸ் இந்த பியும் இயும் டைரெக்டாக ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாலே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் B' வந்து 2 வெர்டிகல் எட்ஜ் இந்த 2ல் கிடைக்கும், இந்த 2ல் கிடைக்கணும். ஸோ B' ஒரு ஹரிசாண்டல் லைன் பிங்க கிடைச்சாச்சு. சேம் வே இ வந்து 4ல் இந்த இடத்துல இ கிடைக்கும். இப்போது பியும் மார்க் பண்ணியாச்சு. ஏவும் எஃப்பும் வந்து இங்கேருந்து எடுக்கணும். இந்த ஒன்றுலேருந்து இந்த மெஷர்மெண்ட் எடுங்க. அதை வந்து இந்த ஒன்றுலேருந்து இந்த ஏ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, அதை வந்து இங்கே மார்க் பண்ணுறீங்க. டாப்பிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே மார்க் பண்ணுறீங்க. அப்படின்னா எஃப் பாயிண்ட் எப்படி, எஃப்க்கு பதில் இப்போ சிக்கு போயிட்டோம். இந்த சியை மார்க் பண்ணியாச்சு இல்லையா. சிக்கு எங்கேருந்து எடுக்கணும், 2லேருந்து இந்த சியை மெஷர் பண்ணுங்களேன். அப்போது 2லேருந்து இந்த சியை மெஷர் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்து டி. இந்த டியை வந்து என்ன பண்ணலாம், 3லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா இந்த 3Dயும் இந்த 3D வச்சு வச்சுக்கணும். இல்லை 4D இப்படி மெஷர் பண்ணிங்கன்னா அப்போ 4D இப்படி மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ். சேம் வே
எஃப் வந்து பேஸில் இருக்கு இல்லையா? ஸோ எஃப்க்கு சப்போஸ் இந்த 1F மெஷர் பண்ணிங்கன்னா அப்போ இந்த 1லேருந்து இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இங்கே எஃப் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு 6 புள்ளி ABCDEF எல்லாம் 6 புள்ளியும் கிடச்சிச்சு. 6 பாயிண்ட்டையும் ஸ்கேலால் ஜாயின் பண்ணிங்க. ஸ்கேலால் ஜாயின் பண்ணி போர்ஷன் ரிமைனிங்கை டார்க்கன் பண்ணிட்டு போர்ஷன் ரிமோட லைட்டாக தின்னன் லைட்டாக விட்டுடுங்க. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் வந்து செக்ஷனல் டாப் வியூ ஹேட்ச் பண்ணி காமிச்சிருக்கு. ஹேட்ச் பண்ணாலும் ஓகே தான், பண்ணலாலும் ஓகே தான். ஏன்னா நம்மளுடைய இந்த சாப்டர் வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸு கிடையாது. செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸுக்கு அடுத்த சாப்டர் டெவலப்மெண்ட். நமக்கு இந்த டெவலப்மெண்ட் தான் முக்கியம். ஸோ அதனால் இது ஹேட்ச் பண்ணாலும் ஓகே தான், ஹேட்ச் பண்ணலாலும் ஓகே தான். ஹேட்ச் பண்ணாமல் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஒருவேளை செக்ஷனல் டாப்பையும் காட்டுங்க நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும். நன்றி.